வணக்கம் ரிதி. மதுரை மாநகராட்சி ஆணையாளராக தினேஷ்குமார் பணியாற்றிய போது மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள வணிக கட்டிடங்க நிறுவனங்கள், மண்டபங்கள், விடுதிகள், மருத்துவமனைகள் மற்றும் வீடுகளுக்கான வரி வசூல் தொடர்பாக ஆய்வு நடத்திய போது கிட்டத்தட்ட 2022-23 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் வரி வசூலி முறைகேடு செய்து மாகாணத்துக்கு வருவாய் ஏற்படுத்தியுள்ளதாக அப்போது தெரிய வந்துள்ளது. இந்த வரி முறைகேடு முழுவதும் அதிகாரியின் பாசுகளை முறையாக பயன்படுத்தி வரி குறைப்பு செய்து ஆய்வில் தெரிய வந்ததன் அடிப்படையில் இது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையின் அப்போது ஆணையர் புகார் ஒன்று அளித்திருந்தார். இதனையடுத்து இந்த புகாரின் கீழ் சைபர் கிரைம் காவல்துறை நடத்திய விசாரணையில் வரி குறைப்பு செய்வதற்கு அதிகாரிகளின் பாசுகளை முறையீடாக பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது. இது குறித்து தற்போது மாநகராட்சி ஆணையராக இருக்கும் சித்ரா விஜயனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த புகாரின் தீவிர விசாரணை நடத்தி தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் மாநகராட்சி உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமாரன், ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரெங்கநாதன், ஒப்பந்த ஊழியர் தனசேகரன், சதீஷ், கார்த்திகேயன், இடைத்தரகர் காசா ஹுசேன், ராஜேஷ்குமார், முகமது நூர் உள்ளிட்ட கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுவரை. மேலும் இந்த முறையீடு எதிரொலியாக மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்களான வாசுவி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, ஸ்வீதா, நகரமைப்பு குழு தலைவர் மூவேந்திரன், வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகிய 7 பேர் தங்கள் பதவியையும் ராஜினாமா செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த வாரம் மாநகராட்சி வரி முறையீடு வழக்கில் மாநகராட்சி வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன், ஒப்பந்த ஊழியர் செந்தில் பாண்டியா ஆகியோரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது கண்ணன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது நேற்றைய தினம் மதுரை மாநகராட்சியின் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உதவி ஆணையராக சென்று பணியாற்றிய சுரேஷ்குமார் என்பவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். இந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னையில் மதுரை மாநகராட்சி மேயராக தற்போது இருக்கும் இந்திராணியின் கணவரை பொன்வசன் தற்போது கைது செய்யப்பட்டு நேற்றிரவு கைது செய்யப்பட்டு இன்று காலை மதுரை கொண்டு வரப்பட்டார். மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இது மருத்துவ பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவரை கொண்டு பரிசோதனை செய்த போது அவருக்கு அதிக அளவில் ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதும் இசிஜியில் மாறுதலாக உள்ளதாக மருத்துவர் தெரிவித்ததை அடுத்து தற்போது 114வது வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார், சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்னிட தொடர்ந்து இந்த மாநகராட்சியின் 150 கோடி ரூபாய் வரி முறையீடு என்பது ஒரு பூதாங்கரத்தை எட்டுள்ளது என்று கூறலாம். ஏனென்றால் தொடர்ந்து இந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி இந்த வரி முறையீட்டில் ஈடுபட்ட இதுவரை அதிகாரிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது மேயரின் கணவரும் பொன்வசன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேயருக்கு தொடர்பு இருக்கிறதா, அவரும் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. தொடர்ச்சியாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த விசாரணை தொடர்ந்து தற்போது பொன்வசனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலும் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.